இந்தியா டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாப்புல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு விராட் கோலியும் தன்னோட டெஸ்ட் கரியர்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி T20 ஃபார்மட்ல இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா 3 பேருமே ஒரே மாதிரி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்ச உடனே நெக்ஸ்ட் விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் சொல்ல போனா அது விராட் கோலி மட்டும்தான். அவர் இடத்த யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. அப்போ நெக்ஸ்ட் கேப்டன் யாரு? என்னதான் இவங்க 2 பேரை ரிப்ளேஸ் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் இவங்களோட இடங்கிறது தனித்துவமானது. இவங்க செஞ்ச சாதனைகளும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ அரசல் புரசல வர்ற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கேப்டன் சும்மா கில்லுங்கிறாங்க. இவரையா நான் சும்மா கில்லுங்கிறது இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு தெரியும். சாம்பியன்ஸ் டிராபிக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கையிலேயே நான் நினைச்சேன் கண்டிப்பா இவனை தான் அடுத்த கேப்டன் ஆக்க ட்ரை பண்றாங்கன்னு. ஏற்கனவே எதுக்குடா வைஸ் கேப்டன்சி கொடுத்தீங்கிற மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்டோம். இப்ப கேப்டன்சியும் தூக்கி கொடுத்தாங்கன்னா கிரிக்கெட் பாக்குறதே விட்டுறலான் இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர் என்ன சாதிச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். இன்னொன்னு கேப்டன்சி மெட்டீரியலோட இந்த பிளேயர் இருக்காரான்னு பார்க்கணும். இது எதுவுமே இல்லாம எப்படி ஒரு பிளேயருக்கு தூக்கி நீங்க இந்தியன் கேப்டன் பதவியை கொடுப்பீங்க? ஒரு டொமஸ்டிக்ல கூட கேப்டன்சி பண்ணாத மெட்டீரியல் தான் சும்மா கில்லு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேப்டன்சில சாதிச்சிருக்கிறாரு? அவர் முதல்ல கேப்டன்சி பண்ணதே ஐபிஎல்ல ஜிடிக்கு தான். ஏதாவது ஒரு டீமுக்கு டொமஸ்டிக்ல இருந்து கேப்டனா இருந்து ஏதாவது வின் பண்ணியிருக்காரா? இல்ல நல்ல ஃபார்ம்ல இருந்து கிரிக்கெட் ஆடி இருக்காரா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அவருக்கு கேப்டன்சி? இன்னொன்று இவங்க என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா 3 ஃபார்மெட்லையும் இவர் தான் சிறந்த பிளேயரா. ஓப்பனிங்கில் வந்து ஜெய்ஸ்வால் கலக்கிட்டு இருந்ததுனால 1 டவுனில் இவர் விராட் கோலியோட சூப்பராக ஆடுவார். அதனால விராட் கோலியோட பிளேஸை 1 டவுனில் கொடுங்கன்னா பாடர் கவாஸ்கர் டிராபியில் ஒன்றாந்து கொடுத்தானுங்க. அடிச்சாப்லையா? கிடையாது. என்னப்பா ஒரு வேளை இவ்வளோ வன்மத்தை கொட்டுற? அவர் தான் 50 செஞ்சுரியெல்லாம் அடிக்கிறாப்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா 11 மேட்ச் 10 மேட்ச்சில் 1 செஞ்சுரி 1 50 அடிச்சு போடலாம். மீதி உள்ள 9 மேட்ச் வீணாக போயிடுது. மேட்சும் தோற்று போயிடுறாங்களே. சரி, இவர் தான் அடுத்த கேப்டன்சி மெட்டீரியலுங்கிறீங்க. 3 ஃபார்மெட்லேயும் சிறந்த பிளேயருங்கிறீங்க. வெளிநாட்டில் போய் நல்லா சாதிச்சுட்டு வந்திருக்காப்லையா? நல்ல கிரிக்கெட்டிங் நாலேஜோடு நல்லா ஆடி இருக்காப்லையா? சும்மா கொட்டி போனீங்க, பிளெயின் நெல்லில் இடம் கொடுத்தீங்க, சும்மா வந்தாப்புல, சும்மா டக்கானாப்புல, வெளில வந்துட்டாப்புல. சரி, டொமஸ்டிக்லையாவது ஏதாவது பண்ணியிருக்காப்லையா? அதே தான். சும்மா போனாப்புல, சும்மா பிளேயிங் லெவலில் வச்சானுங்க, சும்மா ஆடினாப்புல, சும்மா டக்காயிட்டு வெளில வந்துட்டாப்புல. இப்போ தெரியுமே இவருக்கு எதுக்கு சும்மா கில்னு பேர் வச்சேன்னு. அதுக்குன்னு நான் சும்மா கில் வந்து சிறந்த பிளேயர் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். 2023 அவருக்கு சிறந்த சீசனு. அவரை மாதிரி ஆடுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் 24, 25 ஒரு மண்ணும் கிடையாது. 2023 உலகக்கோப்பை ஃபைனலில் தூக்கி கேட்சை கையிலே கொடுத்துட்டு வருவாப்புல. அன்னைக்கு போச்சு அவரோட ஃபார்மட்டும் சரி, ஆட்டமும் சரி. அதுக்கப்புறம் இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லை. கேட்டால் ஆல் 3 ஃபார்மட் பிளேயரை அடுத்த கேப்டன்சி மெட்டீரியலுங்கிறீங்க. சரி, நீங்கள் ஒரு சிறந்த பிளேயரை பேக் பண்ணி வைங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இவரால் எத்தனை பிளேயருக்கு வாய்ப்பை கொடுக்காம நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக்ல 200 அடிச்ச பிளேயரை இந்த பிளேயரை தூக்கி வண்டி பிளேயிங் லெவலில் வச்சிங்க. ஆனா பிளேயர் கிடையாது. 2வது இந்த பிளேயரை பிளேயிங் லெவலில் வைக்கணுங்கிறதுனாலேயே சர்ப்ராஸ் கானுக்கு வாய்ப்பே கொடுக்கல பாடர் கவாஸ்கர் டிராபியில். இதில் இன்னும் சில பிளேயர்லாம் இருக்காங்க. நம்ம சாய் சுதர்சன், ருத்ராஜ் கேக்வாடு இந்த மாதிரி பிளேயர்லாம் உள்ளேறி வராததுக்கு காரணமே இந்த பைப்பில் தான். இன்னொன்று டெஸ்ட்லேயும் சரி எல்லா ஃபார்மெட்லேயும் சிறந்து விளையாடுற KL ராகுலுக்கு சரியான பொசிஷன் கிடைக்காத காரணமே சும்மா கில்லு தான். சரி, கேப்டன்சிங்க நீங்கள் ரெடி பண்ணணுங்கிறீங்க. ஒரு பிளேயரை 1 டவுன்லேயும் இறக்கி பார்த்துட்டீங்க, ஓப்பனிங்காகவும் இறக்கி பார்த்துட்டீங்க, 4த்லேயும் இறக்கிட்டீங்க, 5த்லேயும் இறக்கிட்டீங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ஆடக்கூடிய பிளேயர் தான் KL ராகுல். ஏன் அவருக்கு கேப்டன்சி கொடுக்க வேண்டியதானே? என்னோட கருத்து கணிப்புப்படி அடுத்த டெஸ்ட் கேப்டனா ஜஸ்பிரீத் பூம்ரா இல்லாட்டினா KL ராகுல், இவங்க 2 பேருக்கு தான் கேப்டன்சி கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் கேப்டன்சி கொடுக்கறது சரிதானா? இல்லை இவங்க 2 பேரும் இல்லாமல் புதுசாக யாருக்கு கேப்டன்சி கொடுக்கலான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. கோலி ஃபீல்டிங்கில் நின்று ஆப்பனன்ட்டு மிரளுவானுங்க. மனுஷன் அவ்வளோ அக்ரஷனோட கிரிக்கெட் விளையாடுவாப்ல. ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங்கே விராட் கோலியோட அக்ரஷன் இல்லாமல் இனிமேல் எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்க போகிறோம்னு தான் தெரியல. எனக்கு என்னமோ இந்த கிரிக்கெட்டுக்குள்ள அரசியல் இன்னும் நிறைய நடக்குதுங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா பாடர் கவாஸ்கர் டிராபி பாதி நடந்துகிட்டு இருக்கையில நம்ம அஸ்வின் அண்ணா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு. இப்போ இவங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 10க்கு இந்த சும்மா கில்ல வேற கேப்டன் ஆக்கணுங்கிறாங்க. அப்புறம் நம்ம கௌதம் மாமாவுக்கும் இவங்களுக்கு செட் ஆகலையா? கௌதம் மாமா எதுவும் பேசினாரான்னு தெரியல. என்னமோ அரசியல் கிரிக்கெட்டுக்குள்ள நடக்குது. அது என்ன விஷயங்கிறது மட்டும் தான் மக்களுக்கு தெரியல, நமக்கும் தெரியல. சரி, அதையும் கண்டுபிடிச்சி வீடியோவை எடுத்து போடுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ணி விட்டுருங்க.